லாஸ்ட் வீடியோவில் எஃப்ஐஆரோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எஃப்ஐஆர்னா என்ன, எஃப்ஐஆர் வந்து எந்த மாதிரி அஃபென்சஸ்க்கெலாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அப்படி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுன்ட்டு நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அஃபென்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனை ஒரு பர்சன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும்போது அங்கே வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி வந்து எந்த மாதிரி அஃபென்சஸ்க்கெலாம் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் மட்டும்தான் போலீஸால் டேரெக்டாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா போலீஸால் வந்து டேரெக்டாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டெய்லி டைரியில் ரிப்போர்ட் எழுதி அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை காட்டுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் தான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த அஃபென்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பர்மிஷன் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸால் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் போலீஸால் டேரெக்டாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் போலீஸால் வந்து டேரெக்டாக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் வேணும். இப்போ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஓரலாவோ ரிட்டனாவோ இல்லை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலியமாவோ நம்ம கொடுக்கலாம். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலியமா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மட்டும் வித்தின் 3 டேஸ்க்குள்ள அந்த போலீஸ் வந்து அந்த பர்சன் கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். இப்போ எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா போலீஸு அந்த எஃப்ஐஆரோட காப்பி வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறோம், ஒரு அஃபென்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறோம். இப்போ வந்து அவங்க வந்து காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஜென்ரல் பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியாதுல்ல. இதை எப்படி டிசைட் பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னு பார்த்தா, பிஎன்எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் எதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ் எதெல்லாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்ட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் போலீஸ் வந்து எந்தெந்த அஃபென்ஸில் காக்னிசபிள் எந்தெந்த அஃபென்ஸில் நான் காக்னிசபிள்னு பார்த்துட்டு நமக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதர் லாஸ்ட்லேயும் வந்து சில அஃபென்சஸ்லாம் இருக்கும், அதுலேயும் சில பனிஷ்மெண்ட்லாம் இருக்கும். பிஎன்எஸ்எஸ்ல செகண்ட் ஷெடியூலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிலோ 3 இயர்ஸ் கீழே இருக்க பனிஷ்மெண்ட் எல்லாமே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், 3 இயர்ஸ் அப் டு 7 இயர்ஸ் இந்த அஃபென்சஸ் எல்லாமே காக்னிசபிள் அஃபென்சஸ்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக. இப்போ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸாக தான் இருக்குது. ஆனாலும் போலீஸ் வந்து நாங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனை கம்ப்ளைண்ட்டாக எழுதி அதை வந்து போஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டோம்னா அவங்க அதை பார்த்துட்டு கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸ்க்கு வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இந்த கேஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா அவரே அந்த கேஸை வந்து டைரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம். இது மாதிரி எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையுமே நம்மளோட கேசஸ் வந்து எடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்மளோட இன்ஃபர்மேஷனை கம்ப்ளைண்ட்டாக எழுதி சப்மிட் பண்ணோம்னா அவர் வந்து சின்னதாக ஒரு என்கொயரி ட்ரையல் நடத்திட்டு கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணுவார். நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அங்கேருந்து கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த விஷயத்துக்குலாம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்துக்குலாம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, எதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ் எதெல்லாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக் டு பஞ்சாயத்துக்கு வந்தால் நம்ம சம்பவக்கார தம்பி பண்ண தப்பு வந்து அவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா, அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா, அவனை அரெஸ்ட் பண்ண முடியுமான்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இப்படி சோஷியல் மீடியாவில் வந்து தப்பான இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றின உங்களோட கருத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அன்டில் தென் பாய்.